என் பெயர் சஸ்வின்ராஜ். என் பாடலின் தலைப்பில் பாடல் ஊக்கம். சொர்க்கம் என்பது நமக்கே சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்று மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவின் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். நன்றி. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடலாம். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தம் படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தம் படுத்தலாம். வணக்கம், என் பெயர் லிங்கஜோதியன். கதையின் தலைப்பு உழைப்பின் ஊக்கம். விவசாயி தன் பிள்ளைகளும் எண்ணி கவலை அடைந்தார். தன் நிலத்தில் பொதுவாக கூறினார். பிள்ளைங்களும் பொது தேடினர். பொதையில் கடிக்கவில்லை பயிர் சேர்ந்தனர். அந்நிலத்தில் விளைச்சல் கொடுத்தது. ஒளிப்பெண் பொதியல் எண்ணி விழுந்தனர். நன்றி. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போது சுத்தம் பண்ணலாம். நன்றி. வணக்கம், என் பெயர் ரித்திகா ஸ்ரீராம்குமார். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். உலாவில் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தம் படுத்தலாம். நன்றி. நமக்கு சுத்தம் என்று வாழ்ந்தால் நாடு குப்பை மேடலாம். உலாவும் வெள்ளை அடிக்கலாம். சுத்தம் பண்ணலாம். வணக்கம், என் பெயர் விவசி. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பது மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவில் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாமும் குப்பை மேடுனர். நிலாவும் உலாவும் வெள்ளை அடிக்கலாம். எப்போதும் எங்கேயும் சுத்தம் படுத்தலாம். நன்றி. அரசரின் நீதி. இளவரசர் தேரில் நகர் உலா வந்தார். அச்சமயம் கன்று ஒன்று தேர்காலில் அடிபட்டு இறந்தது. கன்றை இழந்த பசு நீதி கேட்க அரண்மனைக்கு சென்றது. பசு அரசரிடம் முறையிட்டது. அரசர் பசுவின் துயரத்தை அறிந்தார். இளவரசனை கொல்ல பணித்தார்.